ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த லோகோஸ் வேதாகம பாடசாலையின் மூலமாக வாரந்தோறும் ஒரு வேதாகம உண்மை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட அழைக்கிறேன். இன்றைக்கு யூத மதத்தில தோன்றின காணப்பட்ட ஒரு முக்கியமான பிரிவினரான பரிசேயர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். யார் இந்த பரிசேயர்கள்? இந்த பரிசேயர்கள் எப்பொழுது தோன்றினார்கள் என்பதை நாம் பார்ப்பது அவசியம். இந்த பரிசேயர்கள் வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலங்களிலே ஏறத்தாழ 400 வருஷங்கள் அந்த காலங்களிலே அவர்கள் பலவிதமான யுத்தங்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான அரசியல் மாற்றங்கள், நிகழ்வுகள் யூதர்கள் சந்திக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலே அந்த யூத மதத்தினரிடையே, யூத சமூகத்தினரிடையே பலவிதமான கருத்து வேறுபாடுள்ள பிரிவினை கூட்டங்கள் எழுப்பிற்று. அதுல ஒன்று தான் பரிசேயர் கூட்டம். இந்த பரிசேயர்கள் ரொம்ப வைராக்கியமானவங்க. இவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாடாகிய அதாவது யூத வேதாகமத்தை தனாக் என்று சொல்லி அழைப்பார்கள். அதாவது தோரா, நவீம்னா தீர்க்க தரிசனங்கள், கேத்துவீம்னா எழுத்துக்கள், ரைட்டிங்ஸ். அதாவது யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, இதெல்லாம் ரைட்டிங்ஸ் சொல்லுவாங்க. இந்த 3 பிரிவுகளை உள்ளடக்கியத்தான் யூத வேதாகமம். அதுல குறிப்பா தோரா என்று சொல்லக்கூடிய தேவன் மோசேவுக்கு எழுதி கொடுத்த அந்த ஆகமங்கள், இந்த ஆகமங்களை நாங்க தான் பாதுகாத்து வைத்திருந்ததுனால இன்றைக்கும் நீங்கள் அதை வாசிக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு பெருமையோடு கூட தங்களை அவர்கள் வழி நடத்தி செல்வாங்க. 2வது பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பரிசேயர்கள் தேவனுடைய ஆலய காரியங்களிலும் சரி, அல்லது தேவனுடைய அந்த பண்டிகை அனுசரிக்கிறது, நாட்களை கடைபிடிக்கிறது, சுத்தம், அப்புறம் முக்கியமான நாட்களிலே என்னென்ன காரியங்களை செய்யணும், திருச்சட்டத்தின் மூலமா எதை செய்யணும்ன்றதுல ரொம்ப குறியா இருப்பாங்க. ஆகவே அவர்கள் ரொம்ப வைராக்கியமான மக்கள் என்று சொல்லி தங்களை அழைத்து கொண்டாங்க. இவர்கள் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது தர்க்கம் பண்றாங்க. நீங்க எப்படி ஓய்வு நாள்ல சுகப்படுத்தலாம், நீங்க எப்படி இந்த விஷயத்த பண்ணலாம், நீங்க எப்படி இப்படி பேசலாம். ஏன்னா அவர்கள் ரொம்ப வைராக்கியமா தங்களுடைய அந்த திருச்சட்டத்தின் மேலும் மோசே கொடுத்த நியாய பிரமாணத்தின் அவர்கள் ரொம்ப வைராக்கியம் காட்டுனதுனால அப்படி செஞ்சாங்க. ஆகவே இந்த பரிசேயர்களை பத்தி நம்ம புதிய ஏற்பாட்டுல அநேக இடங்களிலே நம்ம வாசிக்கிறோம். இந்த பரிசேயர்களுக்கு மற்றும் ஒரு காரியத்தை குறித்தும் ஒரு பெரிய பெருமை உண்டு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தோரா எழுதப்பட்ட தோரா, வெளிப்படுத்தப்பட்ட தோரா அப்படின்னு சொல்லி 2 தோராவை அவங்க சொல்றாங்க. அதாவது மோசேக்கு தேவன் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணம், அதை தாண்டி மோசேக்கு அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துறார். அப்ப வெளிப்படுத்தினதெல்லாம் எழுதப்படவில்லை, அது எங்க கிட்ட தான் இருக்குது, நாங்க தான் அதை பாதுகாத்து கொண்டு வருகிறோம், நாங்க தான் அதுக்கு உண்மையான சொந்தக்காரர்கள், நாங்க தான் அதுக்கு உண்மையான கிளைம் பண்ணக்கூடிய கிளைமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த மாதிரி பரிசேயர்கள் யூத சமயத்துல மிக மிக முக்கியமான ஒரு பிரிவை அவர்கள் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடத்துல தானே இந்த நியாயப்பிரமாணம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனத்தை அவர்கள் உரிமை கொண்டாடுகிற ஒரு கூட்டமாக இருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில மற்றும் ஒரு வேதாக உண்மையோடு கூட உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக.